வணக்கம். ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமோ நம. ஓம் நம கணக்கம்பட்டி முண்டசாமி திருவடியை போற்றி. ஓம் நம சங்கரவில் பாம்பாடி சித்த தவத்திரியோகி சித்தநாதன் திருவடியை போற்றி. ஓம் நம பிள்ளையார்பட்டி கற்பனாகரை போற்றி. 2026 சிம்மராசிக்கான பலன்களை பார்ப்போம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சிம்மராசி எல்லாம் சனியாக இருக்கு. சிம்மராசிக்கு 11ல் குரு இருக்காரு 2026 பிறக்கும் பொழுது. ஆனா ஜென்ம கேதுவா இருக்கு. ஜென்ம கேதுவா இருக்கனால என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அதீத ஞானம் ஏற்படும். அதீத ஞானம்னா தொழில் ரீதியா என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஐடியாலாம் கிடைக்கும். அதுக்காக கடன் வாங்குறது, அது செய்யறது, இந்த மாதிரி கடன் பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இருந்தாலும் கடன் கிடைக்கும். கடன் வாங்கி தொழில் போடுறதுனால சில நன்மைகள் உண்டாகும். ஏன்னா ஜென்ம கேது 7ல் வந்து சனி ராகு இருக்கு. 7ஆம் இடங்கிறதுனா பிசினஸ், ஃப்ரெண்ட்ஷிப்பு, மனைவி ஸ்தானத்துக்குரிய கிரகம். அதனால பொதுவாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்தை சனி ராகு இருக்கிறது குடும்பத்துல பிரச்சனை உண்டு பண்ணாலும் ஜென்ம கேது உங்களுக்கு நல்லதையே செய்வார். ஏன்னா ஜென்ம கேதுங்கும் போது ஞானத்தை கொடுக்குறவர். அதனால உங்களை பிசினஸ் ரீதியா நல்ல ஐடியாவை கொடுப்பார். அதோடு மட்டும் இல்லாம உங்களுக்கு சிம்மராசிக்கு 5ல் சூரியன், சந்திரன், செவ்வாய் இருக்கு. 5ல் சூரியன், சந்திரன், செவ்வாய் இருக்கனால குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும், நன்மைகள் நடக்கும். 2வது, உங்களுக்கு கல்யாண வீடு, காது குத்து, அவங்க சுப நிகழ்ச்சி போன்றவை திடீர் நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சிகள் கோயில் நடக்கலாம். இல்லை நடக்கிற வீட்டுல இருந்து உங்களுக்கு அழைப்பு வரலாம். அந்த மாதிரிலாம் நடக்கும். புரியுங்களா? சந்தோஷமான விஷயங்கள் இந்த 2026 புத்தாண்டு உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறது. அதே சமயத்துல சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனிப்பாங்க. இந்த அஷ்டம சனிங்கிறது இப்ப கிட்டத்தட்ட ஒரு 16 வயசு 12 வயசு பையனா இருந்தீங்கன்னா இந்த அஷ்டம சனிங்கிற சில சிரமங்களை கொடுக்கலாம். 40 வயசு 50 வயசு ஆக இருந்தா 2000 உண்டாயிருக்கும். 2000 ஏற்கனவே அனுபவம் போட்டதுனால அனுபவம் கொஞ்சம் சிரமம் இல்லாம இருக்கும். ஏன்னா அதை பத்தி தெரிஞ்சனால. இருந்தாலும் கவலைப்பட வேணாம். இந்த புத்தாண்டு நீங்க வண்டி வாகனங்களை பார்த்து போகும்போது பார்த்து போகணும், கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா 7ஆம் இடத்து சனி ராகு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். 2வது, அஷ்டம சனி வேறு நடக்கிறதுனால கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறது நல்லது. குடும்பத்துல எதுவும் பிரச்சனை பண்ணாம கொஞ்சம் அமைதியா பொறுமையா போனீங்கன்னா, அடிக்கடி விநாயகர் கோயிலுக்கு சென்று ஒரு விளக்கு போட்டு வணங்கி வரலாம். தொழில் ரீதியா, குடும்ப ரீதியா இந்த பிரச்சனை இருக்காது. இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுவதனால இந்த அஷ்டபட்ச நீங்க தப்பிச்சு சீர சிறப்பா சந்தோஷமா நீங்க வாழலாம். வாழ்க வளமுடன். வணக்கம்.